அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு பொன் விழாவை சிறப்பிக்கும் வகையில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்ட நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மதிப்பிற்குரிய மேயர் அவர்கள், மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். சொல்லல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது எனும் குரலின் பொருளாய் தமிழகத்தின் தன்னம்பிக்கை ஒளியாய் இளைஞர்களின் எதிர்கால திசை வழியாய் சமூக நீதி கொள்கையின் புதிய சுடராய் நமது விளையாட்டு துறையை ஐரோப்பிய நாடுகளின் தரத்திற்கு உயர்த்திய இளம் தலைவர் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்புமிக்க இன்றைய நிகழ்ச்சிக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். மேலும் இன்றைய சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இருந்து இணைந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்தியாவிற்கே முன்னோடியாக கல்வியிலும் சுகாதாரத்திலும் தமிழ்நாடு திகழ்வதை போல உடல் நலத்திலும் மனநலத்திலும் உலகத்திற்கே முன்னோடியாக திராவிட மாடல் அரசு திகழ வேண்டும் என்ற லட்சியத்தோடு உலக தரத்திலான குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, தொகுதிற்கு ஒரு தனி ஸ்டேடியம், கலைஞர் நூற்றாண்டு ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ், மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு மைதானம் என எண்ணற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதை செம்மையாக நடைமுறைப்படுத்தி வரும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என உங்களின் பலத்த கைத்தட்டல்களோடு வரவேற்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என அன்புடன் மேடைக்கு வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து பாட கும்பகோணம் இதயா மகளிர் கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலொழுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமிகு பிரியங்கா பங்கஜம் IAS அவர்களை வரவேற்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை சிறப்பிக்கும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்ட விழாவிற்கு வருகை புரிந்து விழா பேருரையாற்றி விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிடவும், தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை அளிக்கவும்
வந்திருக்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை அமைச்சர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களையும் உறுப்பினர் செயலர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இவ்விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அனைத்து உள்ளாட்சி மக்கள் பிரதிநிதிகளையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இவ்விழாவில் பங்கு கொண்டு அனுபவ உரை வழங்க உள்ள வீரர் மற்றும் வீராங்கனையையும் பொதுமக்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களையும் அனைத்து அரசு அலுவலர்களையும் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. நன்றி அம்மா. சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல். இன்றைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திருமிகு பிரியங்கா பங்கஜம் IAS அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. இன்றைக்கு சர்வதேச தடகள வீராங்கனை ரோசி மீனா அவர்களுக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். தேசிய ஹாக்கி வீரர் நந்தகுமார் அவர்களுக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். கூடுதல் தலைமை செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அவர்களுக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் திரு தியாகராஜன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு மேக்நாத் ரெட்டி IAS அவர்களுக்கு உதவி ஆட்சியர் ஹிருதயா விஜயன் IAS அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். நன்றி. தொடர்ந்து விளையாட்டு வீரர்களின் அனுபவ உரை. 2021 ஃபெடரேஷன் கப் சீனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன் போட்டியில் தங்கம் வென்று 2022 நேஷனல் கேம்ஸில் தன்னுடைய சாதனையை முறியடித்த சர்வதேச தடகள வீராங்கனை ரோசி மீனா அவர்களை தன்னுடைய அனுபவ உரையை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். Good morning to all. I am Rosi Meena Palraj. I am athletics pole vault event and current national record holder and international medalist. ஸோ இப்போ வந்து எங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து தான் எல்லாமே ஃபர்தராக எல்லா சப்போர்ட்டுமே எனக்கு கிடச்சி நான் இந்த லெவலுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் தமிழக அரசுக்கும் உதயநிதி சாருக்கும் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், எனக்கு வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய வந்து மீம்ஸ் ஸ்கீமோ அட்லீஸ்ட் ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி அட்டன் பண்ணவங்களுக்கு எலைட் ஸ்கீம்ஸு இட்ஸ் 30 lakhs அரௌண்ட் 30 lakhs இருக்கிறோம். ஜூனியர்ஸ்க்கு வந்து CDS ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணி தரனால ஃபர்தராக வந்து எங்களால் இன்டர்நேஷ்னல்ஸ் காம்படிஷன்ஸ் எல்லாமே பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ நான் ஸ்கூல் டைம்ஸ் எல்லாம் வந்து தஞ்சாவூரில் தான் வந்து ஜாயின் பண்ணி இங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ இங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லி சென்னையில் போய் ஸ்டார்ட் பண்ணது தான் ஸோ என் கெரியர். ஸோ இப்போ வந்து கரண்ட்டில் வந்து இந்தியன் டாப் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்கேன் போல் வால்ட் ஈவெண்ட்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக வந்து எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே இல்லாதப்ப 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணி முதல் பெண்ணாக வந்து உதயநிதி சார்கிட்ட வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை TNPL வந்து ஆஃபீஸர் போஸ்டிங் கொடுத்தாங்க. ஸோ TNPL டிபார்ட்மெண்ட்டுமே ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து அவங்க ஸ்போர்ட்ஸ் மட்டும் நார்மலாக வந்து அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுக்காம ஸ்போர்ட்ஸும் பண்ணணுன்றத நோக்கத்தில் வந்து அந்த மாதிரி செலக்டடோட டிபார்ட்மெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஃபர்தராக அதை பண்ணி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் MS மெம்பர் செக்ரட்டரியை பற்றி கண்டிப்பாக அந்த இடத்துல பேசணும். ஒரு இடத்துலையுமே வந்து இவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸ்
ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு எடுத்துகிட்டு போகிறதே வந்து முக்கியமாக அவர் அதை ப்ராசஸ் பண்ணுறது வந்து அவர் அது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயத்த கூட பார்த்து எடுத்து வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குமே SDATக்கும் சரி, தமிழ்நாட்டு மேம்பாட்டு விளையாட்டு ஆணையமுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இளைஞர்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸோ இந்த அப்கமிங் இன்டர்நேஷ்னல்ஸில் இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்நேஷ்னல்ஸ் காம்படிஷன்லாம் மெடல் பண்ணுன்றது தான் எங்களோட சீனியர்ஸ் இருக்க எங்களோட ஆசையுமே. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டில் வந்து நிறைய இண்டோர் ஃபெசிலிட்டிஸும் சரி, சிந்தட்டிக் ட்ராக்ஸும் சரி, ஒரு கேம்ஸுக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ரொம்ப ஆஃப்டர் உதயநிதி சார் வந்ததுக்கப்புறம் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 இயர்ஸில் ஒலிம்பிக்ஸில் வந்து மெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஏன்னா இப்போவே ஆல்மோஸ்ட் எல்லா கரண்ட் இன்டர்நேஷ்னல்ஸ்லுமே எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து வெறும் தொடக்கமாக மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முடிவில் கண்டிப்பாக நிறைய ரிசல்ட்ஸோட இதை வந்து நடத்துவாங்கன்னு நம்புகிறோம். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் ஏற்படுத்தினதுக்கு வந்து தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கும் எம்எஸ் மெம்பர் செக்ரட்டரிக்கும் என் நன்றியை தெரிவித்து முடிவெடுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக 2வது ஜூனியர் ஆடவர் தென் மண்டல சாம்பியன்ஷிப் போட்டியில் 2ஆம் இடம் பெற்று கேலோ இந்தியா யூத் நேஷனல் கேம்ஸில் பங்கு பெற்ற தஞ்சையை சேர்ந்த தேசிய ஹாக்கி வீரர் திரு நந்தகுமார் அவர்களை அனுபவ உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து நந்தகுமார். நான் வந்து தஞ்சாவூரில் அந்தன மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். நான் வந்து 7வதுலேருந்து ஹாக்கி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் 11வது படிக்கும்போது கோவாவில் நடந்த சப் ஜூனியர்ஸ் நேஷனல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் சென்னையில் நடந்த கேலோ இந்தியா வந்து நான் தமிழ்நாடு டீமுக்காக விளையாண்டேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஆந்திராவில் நடந்த சவுத் ஜோன் சாம்பியன் நேஷனல்ஷிப் வந்து நான் விளையாண்டு ரன்னர்ஸ் எடுத்தோம் தமிழ்நாடு வந்து. அது இல்லாமல் இந்த மாதம் பஞ்சாபில் வந்து நாங்கள் ஜூனியர் நேஷனல்ஸ் தமிழ்நாடு டீம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரையும் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா மேட்ச்சு போகிறதுக்கு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்க உதயநிதி சார் அவர்களுக்கு வந்து நாங்கள் நன்றி செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போது தூத்துக்குடியில் கோயில்பட்டியில் இருக்கிற எக்ஸலன்ஸில் படிக்கிறேன். அங்கே வந்து எங்களுக்கு நிறையா ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது. கிரவுண்டு, வாட்டரிங், சாப்பாடு, தங்குற இடம் இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து உறுதுணையாக எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் மென்மேலும் உயரணுன்ட்டு எங்களுக்காக எங்கள் கூட இருக்கிற எங்கள் சாருக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் இன்னும் நிறையா பேர் எங்களை போல் நிறையா பேர் மேலே வரணுன்ட்டு எங்களுக்காக நிறையா ஸ்கீம்லாம் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற மாண்புமிகு அமைச்சருக்கும் தமிழ்நாடு மேம்பாட்டு ஆணையத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. கிராமப்புற பகுதிகளிலிருந்து அதிக அளவிலான விளையாட்டுத்துறை திறமையாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள 12,620 கிராம ஊராட்சிகளுக்கு 33 விளையாட்டுகளுக்கான உபகரணங்களை வழங்கும் வண்ணம் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டு சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் குறித்த குறும்படத்தை இப்போது பார்க்கலாம். இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கில் அமைந்துள்ள தமிழ்நாடு சிறப்புமிக்க வரலாறு மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தின் பொக்கிஷமாகவும் சுயமரியாதை மற்றும் சமூக நீதியின் அடித்தளமாகவும் விளங்குவது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக செழித்து வளர்ந்த ஆற்றல் மிக்க விளையாட்டு கலாச்சாரத்தின் தொட்டிலாகவும் உள்ளது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த மண்ணின் மகத்தான தலைசிறந்த தலைவர்களில் ஒருவர். அவரது பல்வேறு ஆர்வங்களில் விளையாட்டு ஒரு சிறப்பான இடத்தை கொண்டிருந்தது. இளைஞர்களின் முழுமையான நலனுக்காகவும் விளையாட்டுகளின் விரிவான வளர்ச்சிக்காகவும் தொலைநோக்கு சிந்தனையுடன் கடந்த 2001ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை உருவாக்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திறமையான தலைமையின் கீழ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தலைசிறந்த விளையாட்டு வீரர்களை வீராங்கனைகளை உருவாக்குவதிலும் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்துவதிலும் கடந்த ஓராண்டில் ஏற்றமிகு வளர்ச்சி அடைந்துள்ளது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு விழாவை போற்றும் வகையிலும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மகுடத்தில் மேலும் ஒரு மாணிக்கத்தை சேர்க்கும் வகையிலும்
அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்தார். அதன் அடிப்படையில் பள்ளி பயில்வோருக்கு புத்தகங்கள் போல விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் என்ற பல்நோக்கு சிந்தனையில் இந்த திட்டத்தை நம் தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ளது. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்பது கிரிக்கெட், கால்பந்து, கைப்பந்து, எரிப்பந்து, கபடி, கேரம், செஸ், பூப்பந்து, ஜிம், டென்னிகாய்ட் மற்றும் சிலம்பம் போன்ற விளையாட்டுகளுக்கான 33 விளையாட்டு உபகரணங்களை கொண்ட ஒரு விரிவான தொகுப்பாகும். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு சான்றாக சிலம்பம் இத்தொகுப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. நாம் வாழ்க்கையில் வெல்ல முடியும் என்ற தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் முதலில் கற்றுத்தருவது விளையாட்டுதான். நம் மாணவர்களும் பெற்றோர்களும் படிப்புக்கு தரும் அதே ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் விளையாட்டுக்கும் தர வேண்டும் என்பதற்காகவும் தமிழ்நாட்டில் நிறைய விளையாட்டு வீரர்களை வீராங்கனைகளை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. திறமையும் விளையாட்டும் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பொதுவானது. தன்னை அன்றாடம் வருத்தி பல கனவுகளோடு முன்னேற துடிக்கும் ஒவ்வொரு திறமைசாலியையும் கண்டிப்பாக நம் தமிழ்நாடு அரசு வெற்றியாளராக மாற்றும். இந்தியாவிற்கான விளையாட்டின் தலைநகரமாக தமிழ்நாட்டை உருவாக்கும் உயர்ந்த சிந்தனையுடன் தமிழ்நாட்டில் உள்ள 12,618 கிராம பஞ்சாயத்துகளுக்கு நம் தமிழ்நாடு அரசு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை பெருமையுடன் வழங்குகிறது. விளையாட்டுத் துறையை உலகமே வியந்து பார்க்க வைத்த சாதனை நாயகர். விளையாட்டுத் துறையில் எதிர்கால நட்சத்திரங்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கும் உதயசூரியன். எதிர்கால இளைஞர்களின் தன்னம்பிக்கை ஒளி மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தட்டல்களுக்கு மத்தியில் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர்கள் சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் திரு மையநாதன் அவர்களே, மாண்புமிகு அரசு கொறடா அண்ணன் முனைவர் கோவி செழியன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு எஸ்கே அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு துரை சந்திரசேகரன் அவர்களே, அண்ணன் அன்பழகன் அவர்களே, அண்ணன் முனைவர் ஜவஹர்லால் அவர்களே, அண்ணன் திரு டிகேஜி நீலமேகம் அவர்களே, அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அதுல்யா மிஸ்ரா IAS அவர்களே,
மாநகராட்சி மேயர்கள் சகோதரர் திரு சன் ராமநாதன் அவர்களே, சகோதரர் திரு சரவணன் அவர்களே, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் செயலர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் திருமதி உஷா புண்ணியமூர்த்தி அவர்களே, மாநகராட்சியினுடைய துணை மேயர்கள் அண்ணன் திரு தமிழழகன் அவர்களே, சகோதரி அஞ்சுகம் பூபதி அவர்களே, மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் அண்ணன் முத்துசெல்வம், மாவட்ட கவுன்சிலர் திரு GKM ராஜா உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, சர்வதேச தடகள வீராங்கனை சகோதரி ரோசி மீனா அவர்களே, தேசிய ஹாக்கி வீரர் சகோதரர் நந்தகுமார் அவர்களே, துணை ஆட்சியர் ஹிருத்யா விஜயன் அவர்களே, உதவி ஆட்சியர் உத்கர்ஷ் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே, நன்றியுரையாற்ற உள்ள மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் அவர்களே, விளையாட்டு உபகரணங்களை பெற வந்துள்ள ஊராட்சி மன்ற தலைவர்களே, விளையாட்டு வீரர்களே, வீராங்கனையர்களே, இணைய வழியில் இணைந்துள்ள மாவட்ட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளே, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ராமலிங்கம் அவர்களே, கழக நிர்வாகிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தின் கீழே தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த ஊராட்சி மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை ஸ்போர்ட்ஸ் கிட்டை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள 12,525 கிராம பஞ்சாயத்துகளுக்கும் ரூபாய் 86 கோடி மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு போய் சேர்க்க கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் இந்த திட்டத்தை மதுரையில் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்தோம். இதுவரைக்கும் 13 மாவட்டங்களில் இந்த அனைத்து ஊராட்சிகளுக்கும் ஸ்போர்ட்ஸ் கிட்டை கொடுத்துருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டுக்கே உணவளிக்கின்ற மாவட்டங்கள் மட்டுமல்ல, விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்குகிற மாவட்டம் தான் நம்முடைய டெல்டா மாவட்டம். அதனால்தான் முதலமைச்சர் கோப்பை CM ட்ரோஃபி விளையாட்டு போட்டிகள் 2024 மாவட்ட அளவில் வென்றவர்களுக்கு இங்கே பரிசுகளை வழங்க நாங்கள்லாம் நேரில் வந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டின் பட்டி தொட்டியிலிருந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்க இந்த ஆண்டு முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசு தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 37 கோடி ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கிறாங்க. இந்த போட்டிக்கு CM ட்ரோஃபிக்கு சென்ற ஆண்டு பங்கேற்றவங்க விண்ணப்பித்தவங்க 6,71,000 பேர், 6,71,000. இந்த ஆண்டு விண்ணப்பித்து இல்லை போட்டி போடுறவங்க 11,56,000 பேர், 11,56,000 பேர், 11,56,000 people ஸ்போர்ட்ஸ் பர்சன் இதில் பங்கேற்றுக்கிறாங்க. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டினுடைய விளையாட்டினை மாபெரும் இயக்கமாகவே இது மாற்றியுள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு கூட விளையாட்டுத்துறை சேர்ந்த சாதனையாளர்கள் வந்திருக்கிறாங்க, மேடையில் வந்திருக்கிறாங்க. நம்முடைய தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த போல் வால்ட் வீராங்கனை தங்கை ரோசி மீனா இங்கே வந்திருக்கிறாங்க. தங்கை ரோசி மீனா நேஷனல் ஓப்பன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப், ஏஷியன் இண்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போன்ற பல்வேறு மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வென்றிருக்கிறவர் தான் தங்கை ரோசி மீனா அவர்கள். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 7 தங்கப்பதக்கங்கள், கோல்ட் மெடல்ஸ், 2 வெள்ளி பதக்கங்கள், 2 வெண்கல பதக்கம் வென்று நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார் தங்கை ரோசி மீனா. தமிழ்நாடு அரசினுடைய மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் பயனாளியான தங்கை ரோசி மீனா விளையாட்டு வீரர்களுக்கான அந்த 3% இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் TNPL நிறுவனத்தில் அரசு பணியையும் பெற்றுள்ளார். விளையாட்டுத் துறையில் சாதிக்க துறைக்கூடிய எல்லோருக்கும் முன்மாதிரியாக திகழும் தங்க ரோசி மீனா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல ஹாக்கி வீரர் தஞ்சையைச் சேர்ந்த தம்பி நந்தகுமார் இங்கே வந்திருக்கின்றார். SDAT மாணவரான தம்பி நந்தகுமார் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் மென்ஸ் ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டிகளில் தமிழ்நாடு அணிக்காக விளையாடியவர். ஜூனியர் மென்ஸ் சவுத் ஜோன் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடு தங்கம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தவர் தான் அவர். அவரையும் நாம் அனைவரும் சார்பாக வாழ்த்துகின்றோம். இந்த 2 பேர் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் உலக அளவில் பல்வேறு சாதனைகளை படைச்சிட்டு வராங்க. ஓரிரு நாட்களுக்கு முன்பு ஹங்கேரியில் உங்களுக்கு தெரியும் 44வது செஸ் ஒலிம்பியாட் சென்னையில் நம்ம நடத்தினோம்.
உலகமே வேந்து பார்க்குற அளவில். இந்த ஆண்டு 45வது ஃபிடே செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி நாட்டில் நடந்துச்சு. அதில் இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி குகேஷ் இறுதிப் போட்டியில் சிறப்பாக விளையாடி இந்தியாவுக்கு தங்கப்பதக்கத்தை உறுதி செய்தார். அதேபோல் நம்முடைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் தம்பி பிரக்யானந்தா, வைஷாலி, ஸ்ரீநாத் நாராயணன் ஆகியோரும் இந்திய அணியில் இடம்பெற்று சிறப்பான பங்களிப்பை தந்திருக்கிறாங்க. நேற்று முன்தினம் அவர்கள் நாடு திரும்பிய உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மொத்தம் 90 லட்சத்திற்கான ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தை கொடுத்து அவங்களை எல்லாம் பெருமைப்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல சமீபத்தில் பாரிஸில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து 6 மாற்றுத்திறனாளி வீரர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த 6 வீரர்களுக்கும் போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு 7 லட்ச ரூபா, சென்ற வருடம் வரைக்கும் 5 லட்சம், இந்த வருஷம் உயர்த்தி தரப்பட்டு 7 லட்ச ரூபா ஊக்கத்தொகையாக போட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய முதலமைச்சர் கூப்பிட்டு கொடுத்தார். அந்த 6 பேரில் இன்றைக்கு துளசிமதி, மனிஷா, நித்யஸ்ரீ, மாரியப்பன் தங்கவேல் என 4 பேர் வெற்றி பெற்று பதக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. வெள்ளி பதக்கம் என்ற தங்கை துளசிமதிக்கு ரூபாய் 2 கோடி, வெண்கல பதக்கம் என்ற தங்கை மனிஷா, நித்யஸ்ரீ மற்றும் தம்பி மாரியப்பனுக்கு தலா ரூபாய் 1 கோடின்னு மொத்தம் 5 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸாக உயரிய ஊக்கத்தொகையாக அளிச்சிருக்கிறாங்க. உலகமே வைக்கின்ற வகையில் தெற்கு ஆசியாவிலேயே முதன்முறையா ஃபார்முலா 4 இரவு நேர கார் பந்தயத்தை சென்னையில் கடந்த மாதம் வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம். கடந்த ஜனவரி மாதம் கேலோ இந்தியா இளையோர் போட்டிகளை தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதன்முறையா சிறப்பாக நடத்தி காட்டினோம். கேலோ இந்தியா போட்டியில் 38 தங்கம், 21 வெள்ளி, 39 வெண்கலம் என 98 மெடல்ஸோட மெடல் டாலி, அந்த டாலியில் வந்து தமிழ்நாடு முதன்முறையாக அந்த டாலியை இந்தியாவிலே 2வது ஸ்டேட் அப்படின்ற பெருமையை நாம் பெற்றோம். நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை எடுத்து வரும் பல்வேறு முயற்சிகளுக்கு பல்வேறு திசையிலிருந்து பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகின்றது. விளையாட்டுத்துறை பாராட்டி கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் CII என்ற அமைப்பு பெஸ்ட் ஸ்டேட் ப்ரமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் என்ற அந்த உயரிய விருதை கொடுத்து நம்முடைய துறையை கௌரவப்படுத்தியது. அது மட்டும் இல்லை, த ஹிந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் பத்திரிகை சார்பாக பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்னும் அந்த உயரிய விருதையும் நம்முடைய துறைக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் வழங்கியது. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி ஏழை எளிய மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்களுக்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக நிதி உதவி பெற விரும்புகின்ற விளையாட்டு வீரர்கள் TNCF தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற இணையதளத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். இந்த 3 வருடங்களை மட்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 1300 விளையாட்டு வீரர்களுக்கு 38 கோடி ரூபாய்க்கும் மேலாக ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கி கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவன வேலைவாய்ப்புகளில் விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று பல வருடங்களாக விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க. கழக அரசு அமைந்த பிறகு முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கையின் பேரில் முதற்கட்டமாக 100 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி வழங்க இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டுத்துறை வளர்ச்சி என்பது சிட்டிஸில் மட்டும், நகரங்களில் மட்டும் தேங்கி விடக்கூடாது, அவை கிராமங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அந்த ஒரு நோக்கத்தோடு துவங்கப்பட்டது தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டத்தை துவங்கி வச்சோம். முத்தமிழங்க கலைஞருடைய பேரில் எத்தனையோ திட்டங்கள் இருக்கு. இருந்தாலும் விளையாட்டுத்துறை சார்பாக முதன்முறையாக கலைஞர் பெயரில் ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் தான். கலைஞருடைய பெயரை இந்த திட்டத்திற்கு சூட்டியதற்கான காரணம், ஒரு விளையாட்டு வீரனுக்கு இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் திறமைகளும் கலைஞர் அவர்களுக்கு இருந்தது தான். கலைஞருடைய சிறப்பு அது. அதனால்தான் யாராலும் எப்பொழுதாலும் வீழ்த்த முடியாத ஒரு அரசியல் வீரராக கலைஞர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருந்தார்கள். அத்தகைய கலைஞருடைய பெயரால் இந்த விளையாட்டு உபகரணங்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. எனவே இவற்றை பெறக்கூடிய இளைஞர்கள் கலைஞர் அவர்களுக்கு இருந்த அத்தனை குணங்களையும் திறமைகளையும் தாங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் வருகை தந்துள்ள தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்ட ஊராட்சிகளுக்கும் அந்த ஊராட்சிகளுடைய முகங்களான மாணவர்கள் இளைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ள, மாவட்ட அளவில் வெற்றி பெற்றுள்ள வரவந்துள்ள அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும், பரிசுகளை பெற்றுள்ள அனைத்து வீரர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கும்பகோணத்தில் முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தோம். அதன்படி
3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மதிப்பீட்டில் மினி ஸ்டேடியம் அமைக்க சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டோம். அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளன என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு அனைத்து வகையிலும் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை நிற்பார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இளைஞர்களை ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுத்திடவும் சிதறி கிடக்கும் அவர்களின் ஆற்றலை திரட்டிடவும் இளைஞர்களை மன உறுதி படைத்தவர்களாகவும் எதிர்கால வாழ்வை நம்பிக்கையோடு எதிர்கொள்பவர்களாகவும் உருவாக்கும் பொறுப்பு உள்ளது என்கின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வார்த்தைகளுக்கு ஏற்ப கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் இப்போது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் வழங்கப்பட இருக்கின்றது. முதலாவதாக பட்டுக்கோட்டை ஊராட்சி உள்ளூர் பஞ்சாயத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்களை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை இப்போது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். முதலாவதாக பட்டுக்கோட்டை ஊராட்சி உள்ளூர் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் இப்போது வழங்கப்படுகிறது. அடுத்த குழு தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கும்பகோணம் ஊராட்சி தாராஸ்வரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கும்பகோணம் ஊராட்சி தாராசுரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இப்போது கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. உபகரணங்களை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு வழங்குகிறார்கள். அடுத்ததாக திருவோணம் ஊராட்சி கீழமங்கலம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருவோணம் ஊராட்சி கீழமங்கலம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து திருவோணம் ஊராட்சி கீழமங்கலம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து திருவிடைமருதூர் ஊராட்சியைச் சேர்ந்த மாணவர்களை தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக திருவிடைமருதூர் ஊராட்சி அவனியாபுரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்க இருக்கிறார்கள். அடுத்ததாக பூதலூர் ஊராட்சி கோவிலாடி பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பூதலூர் ஊராட்சி கோவிலாடி பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். பூதலூர் ஊராட்சி கோவிலாடி பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை
கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து திருவையாறு ஊராட்சி வெங்கடசமுத்திரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருவையாறு ஊராட்சி வெங்கடசமுத்திரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து சேதுபாச்சத்திரம் ஊராட்சி கொல்லுக்காடு பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சேதுபாவாச்சத்திரம் ஊராட்சி கொள்ளுக்காடு பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். சேதுபாவாச்சத்திரம் ஊராட்சி கொள்ளுக்காடு பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்த குழுவை தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மடுக்கூர் ஊராட்சி வட்டக்குடி பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அடுத்து தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக மடுக்கூர் ஊராட்சி வட்டக்குடி பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து அம்மாப்பேட்டை ஊராட்சியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து அம்மாப்பேட்டை ஊராட்சியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து அம்மாப்பேட்டை ஊராட்சி சாலியமங்கலம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக தஞ்சாவூர் ஊராட்சி நாகத்தி பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்கு மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தஞ்சாவூர் ஊராட்சி நாகாத்தி பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து திருப்பனந்தல் ஊராட்சியைச் சேர்ந்த மகாராஜபுரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து தஞ்சாவூர் ஊராட்சி நாகாத்தி பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக திருப்பனந்தல் ஊராட்சி மகாராஜபுரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருப்பனந்தல் ஊராட்சி மகாராஜபுரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருப்பனந்தல் ஊராட்சி மகாராஜபுரம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அடுத்ததாக பாபநாசம் ஊராட்சி மேல கபிஸ்தலம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த மாணவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாபநாசம் ஊராட்சி மேல கபிஸ்தலம் பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து ஒரத்தநாடு ஊராட்சி பொய்யுருண்டான் கோட்டை பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம்.
அடுத்து ஒரத்தநாடு ஊராட்சி பொய்யுருண்டான்கோட்டை பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு மேடை கழிக்கின்றோம். இறுதியாக பேராவூரணி ஊராட்சி ஒட்டன்காடு பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள இருப்பவர்கள் பேராவூரணி ஊராட்சியைச் சேர்ந்த ஒட்டன்காடு பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள். அவர்கள் அனைவரும் தயாராக இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது ஒரத்தநாடு ஊராட்சியைச் சேர்ந்த பொய்யுரண்டான்கோட்டை பஞ்சாயத்து விளையாட்டு வீரர்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறுதியாக பேராவூரணி ஊராட்சி ஒட்டன்காடு பஞ்சாயத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களை கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் மேடை கழிக்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை 2024 மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தங்களுக்கான பரிசுகளை பெற்றுக்கொள்ள தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் 2024 அக்டோபர் 4 முதல் 24 வரை கோலாகலமாக நடைபெறவுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் இப்போட்டிகள் சிறப்பாக நடைபெற உள்ளன. இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை 2024 மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். முதலாவதாக தடகளத்தில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் இடத்தை வென்ற ஹரிஹரன் அவர்களுக்கு பதக்கம் வழங்கப்படுகிறது. நூறு மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் ஹரிஹரன் அவர்கள் முதலிடம் பெற்று சிறப்பித்திருக்கிறார். அடுத்ததாக 2ஆம் இடத்தை பிடித்த அஸ்வின் குமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். கல்லூரி பிரிவில் அஸ்வின் குமார் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கல்லூரி பிரிவில் அஸ்வின் குமார் 2ஆம் இடம். 3வது இடம் திரு சக்திவேல் அவர்களுக்கு பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. கல்லூரி ஆண்கள் பிரிவில் சக்திவேல் 3ஆம் இடம் பிடித்திருக்கிறார். அடுத்து கல்லூரி பெண்கள் பிரிவில் பிரீத்தி அவர்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் பிரீத்தி அவர்கள் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். கல்லூரி பெண்கள் பிரிவில் 2ஆம் இடத்தை பிடித்த ஹரிணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கைத்தட்டல்கள் கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஹரிணி அவர்கள் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். அடுத்ததாக 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கல்லூரி பெண்கள் பிரிவில் கார்த்திகா அவர்கள் 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். அவருக்கு பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் டேபிள் டென்னிஸ் பிரிவில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன. முதலாவது இடத்தை பிடித்த திரு லக்ஷ்மணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து திரு மாதேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மாதேஷ் அவர்கள் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். அடுத்து 3வது இடம் ஹரிஹரன் அவர்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான டேபிள் டென்னிஸ் பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 3வது இடத்தை பிடித்திருக்கிறார் திரு ஹரிஹரன் அவர்கள். அடுத்ததாக கல்லூரி அளவில் நீச்சல் போட்டியில் முதலிடம் பிடித்திருக்கிறார் திரு நிதிஷ் கார்த்திகேயன். திரு நிதிஷ் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் பிரிவில் நிதிஷ் கார்த்திகேயன் முதலிடம் பிடித்திருக்கிறார். 50 மீட்டர்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் சிவ சரவண வசந்த் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். இவருக்கு பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் நீச்சல் பிரிவில் 3வது இடம் திரு அஸ்வின் அவர்கள் பெற்றிருக்கிறார். திரு அஸ்வின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக பொது கேரம் விளையாட்டு பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. கேரம் பெண்கள் பிரிவில் அபிநயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். முதல் இடத்தை அபிநயா பிடித்திருக்கிறார்.
கைத்தட்டி தங்களுடைய வாழ்த்துக்களை மாணவர்களுக்கு தெரிவிக்கலாம். அடுத்ததாக 2ஆம் இடம் பெண்கள் பிரிவில் ஹிதுன் பிவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கு பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து கேரம் விளையாட்டு போட்டியில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார் கிரிஜா அன்பு செல்வன். 3வது இடத்தை பிடித்த கிரிஜா அன்பு செல்வன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக செஸ் போட்டி. அரசு அலுவலர்களுக்கான செஸ் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். செஸ் போட்டியில் திரு சிவா முதல் இடத்தை பிடித்திருக்கிறார். அடுத்ததாக 2ஆம் இடத்தை பிடித்த திரு கோவிந்தராஜு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அரசு அலுவலர்களுக்கான செஸ் விளையாட்டு போட்டியில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார் திரு பழனிதுரை. திரு பழனிதுரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைஞர் விளையாட்டு உபகரணங்களையும் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் திரு தியாகராஜன் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவினை முன்னிட்டு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி விழா பெயர்த்தி சிறப்பித்த மாண்புமிகு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மரியாதைக்குரிய கூடுதல் தலைமைச் செயலாளர் இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை மற்றும் உறுப்பினர் செயலர் அவர்களுக்கும், மேலும் இவ்விழாவில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மற்றும் மாண்புமிகு மக்களவை உறுப்பினர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய மாநகராட்சி மேயர்கள் மற்றும் துணை மேயர்கள், மரியாதைக்குரிய உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் எங்களது நன்றியினை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். விழா நிறைவாக நாட்டுப்பெண் கும்பகோணம் இதயா மகளிர் கல்லூரி மாணவிகளை நாட்டுப்பெண் பாட அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा, धव शुभ नामे जागे दव शुभाशिष मागे, गाहे दव जय गाथा, जनहन मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे। கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் இப்போது 14 ஊராட்சிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன. இதனை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் இப்போது 14 ஊராட்சிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றன. இதனை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள்.